திருநெல்வேலி ஆணவ படுகொலை வழக்கு விசாரணையை சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து சிபிசிஐடி தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆழ்வின் வழங்க கேட்கலாம். ஆழ்வின், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? திருநெல்வேலி கேடிசி நகர் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி மின்பொறியாளர் கவின் என்பவர் காதலித்ததற்காக ஜாதி ஆதிக்கத்தால் அந்த கொலை செய்யப்பட்டார். கடந்த 27ஆம் தேதி இந்த கொலை நடைபெற்ற நிலையில அது குறித்து திருநெல்வேலி மாநகர காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அந்த கவினுடைய காதலியினுடைய சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில நேற்று பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக அவருடைய தந்தையும் சரவணன் உதவி ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனினும் அவரது உடலை பெற மறுத்து உறவினர்கள் இன்றும் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில குறிப்பாக அந்த பெண்ணினுடைய தாயையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் வழக்கினுடைய தன்மை மற்றும் முக்கியத்துவம் கருதி இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடிக்கு நேற்றுதான் மாற்றப்பட்ட நிலையில இன்று காலையில் வழக்கினுடைய ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடியினுடைய வசம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அந்த சிபிசிஐடியினுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான அந்த விசாரணை குழுவினர் விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொலை நடைபெற்ற அந்த கேடிசி நகர் பகுதியில் இருந்தே இந்த கொலை நடைபெற்ற நிகழ்விடத்தில் அந்த விசாரணையை சிபிசிஐடி தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிபிசிஐடி விசாரணை தொடங்கி இருந்தாலும் கூட அந்த பெண்ணினுடைய தாயை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நீடிக்கக்கூடிய காரணத்தால் சிபிசிஐடி அதை கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்குகிறார்களா இந்த விசாரணையினுடைய அடிப்படையில் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி அந்த பெண்ணினுடைய தாயையும் கைது தான் உடலை பெற மறுத்து பெறுவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நிலையில சிபிசிஐடியினுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக முக்கிய நகர்வுகளை நாம் இதில் எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி கவின் ஆணவ படுகொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் அந்த சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.